ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம ப்ரீமியம் இண்டிகேட்டர் தான் பார்க்க போறோம். ப்ரீமியம் ட்ராக்கர் ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டியில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சைடு தான் மார்க்கெட் தான். அந்த சைடு வேலையும் எவ்வளோ ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்க. இங்கெல்லாம் மூவ்மெண்ட்டு மிடில் இருந்து சரியா கொடுக்கல. கரெக்டா நம்ம லைன் கிட்ட இங்க டச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கீழே வந்து விக்க வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல விக்க வைக்கல. அப்போ நம்மளோட என்ட்ரி இந்த இடத்துல 78ல எடுத்திருந்தா டார்கெட் பாருங்க. டார்கெட் வந்து இதுதான் எப்பவுமே இல்லையா? 133. இப்போ 78ல எடுத்திருந்தா 133 எத்தனை பாயிண்ட்ஸ் பாத்துங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் மேல வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? நல்ல ஒரு மூவ்மெண்ட் இது. இன்னைக்கு வந்து சைடியாவா இருக்கு. இன்னைக்கு கொடுக்குமா கொடுக்காதான்னு கூட கொஞ்சம் டவுட்டா இருந்தது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லெவல் வந்தது. வராதுன்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு வந்துடுச்சு. சரி, இங்க வந்தா மட்டும் போதுமா? ஆப்போசிட்ல என்ன நடக்குதுன்னு தெரியும்ல. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரிவர்சல் வச்சுட்டான் கிட்ட போயிட்டு. கிளீனா தெரிஞ்சிச்சு. அப்போ இண்டிகேட்டர் வந்து இன்னைக்கு வந்து ஒர்க் ஆகுது. புரியுதுங்களா? நிஃப்டில பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிடுச்சு இன்னைக்கு. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டில பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அதுவே 31 எக்ஸ்பிரி. நம்ம 56,200 எடுத்துக்கலாம். சரியா? 56,200 ரொம்ப இதாக இருக்கு. 56,000 ரவுண்டா எடுத்துக்குவோம். இது கால் ஆப்ஷன் இல்லையா? பேங்க் நிஃப்டி அவ்வளோதான். கூட வந்து பேங்க் நிஃப்டி போகணும். பேங்க் இங்கே 100. பேங்க் நிஃப்டியில் பாருங்க, வந்தா தொட்டா போயிட்டான். அப்புறம் நம்மளோட என்ட்ரி எங்கே இருக்கணும்? இங்கே டச் பண்ணா. ஆனால் நம்மள வந்து கீழே விற்க வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே தான் என்ட்ரின்னு சொல்லியிருக்கேன். 290 எடுத்திருக்கோம். 290 எடுத்திருந்தா இங்கே பாருங்க 400. நம்மளோட டார்கெட் 400. 100 பாயிண்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க சைடு மார்க்கெட்டில். சரிங்களா? 100 பாயிண்ட் வந்து ஈஸியாக கிடைச்சிருக்கும். சரி, இது வந்து கால் ஆப்ஷன்ல நடந்தது. புட் ஆப்ஷன்ல என்ன நடந்தது பார்க்கலாம். புட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி நம்ம கரெக்டா வைக்கணும். 31 எக்ஸ்பைரி 56,200 வச்சுக்கோம். லைன் டு பேங்க் நிஃப்டி. பேங்க்னு டைப் பண்ணணும். பேங்க் நிஃப்டின்னு போட்டால் தான் வரும், எல்லாம் வராது. வந்துச்சா? வந்துதான். இங்கே போனானா கரெக்டாக இங்கே கிட்ட நியர்பை போயிட்டான். அங்கேருந்து ரிஜெக்ஷன். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டான். சரிங்களா? அதே மாதிரி டைம் பார்த்துப்போம். இந்த கேண்டில் 10:45. அதே மாதிரி இதுவும் 10:45 ரிஜெக்ஷன். ஓகேங்களா? இங்கே ரிஜெக்ஷன் ஆகிட்டான், இங்கே ரிஜெக்ஷன் ஆகிட்டான். நம்மளோட என்ட்ரி 10:55 எடுத்துருவோம். எடுத்திருந்தா பாருங்க, இது வந்து 10:55. இங்கே வந்து நல்லா ரெட்டு வச்சுட்டா மேலே விற்க கிடையாது. இங்கேயும் அப்படியே இந்த கேண்டில் எடுத்திருந்தா நல்லா ப்ராஃபிட். 100 பாயிண்ட் இதில் எடுத்துருக்கலாமா? சரி, அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டியில் பார்த்துலாம். ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது ஃபின் நிஃப்டி? ஃபின் நிஃப்டி வராது இல்லையா? நிஃப்டி ஃபைனான்சியல் இண்டெக்ஸ் இது இருக்கு. அதுவும் 31 எக்ஸ்பிரி 26,700 வச்சுக்கலாம். கால் ஆப்ஷன் தானே, இன்னும் தள்ளியே வச்சுப்போம். அப்போ நல்ல மூவ்மெண்ட் நல்லா தெரியும். 26,600. சரி, இது வந்து செட்டிங்ஸில் லைன் 1 இருக்கு. பேங்க்ன்றதுல ஃபின்னு கொடுத்துக்க போகிறோம். ஃபின் நிஃப்டி 50. அவ்வளோதான். ஓகேவா?
வந்தான் டச் பண்ணால் மேலே போயிட்டே இருக்கான். சரியா? இது ஃபின் நிஃப்டியில் நம்மளோட என்ட்ரி வந்து இங்கே எடுத்திருப்போம். சரிங்களா? ஏன்னா இது விற்க வச்சிருக்கு. இங்கே வந்து நம்ம இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் எடுத்திருப்போம். இங்கேயே எடுத்திருந்தா கூட 141 178. இதில் வந்து பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கும். ஒரு 25-30 பாயிண்ட் வந்திருக்கும். சரிங்களா? நம்ம இங்கேயே கூட எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்து, ஏன்னா இங்கே வச்சு விற்க வச்சிருக்கான். இதுக்கு மேலே எடுத்திருந்தா கூட 130 எடுத்திருந்தா கூட 170. ஆனால் நம்ம ரூல்ஸ் வந்து என்னன்னா விற்க வைக்கக்கூடாது கீழே. அதுதான். சரிங்களா? மிடில் போயிட்டு எடுக்கக்கூடாது. நியர்பை எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை. இங்கே கூட எடுத்துக்கலாம் இது மேலே க்ளோஸ் ஆகிக்கும் போது. ஏன்னா இங்கே விற்க வைக்கல இங்கே. சரி, அடுத்தது வந்து புட் ஆப்ஷனில் பார்ப்போம். நிஃப்டி ஃபைனான்ஷியல் இண்டெக்ஸு 31 புட் ஆப்ஷன். ஃபின் நிஃப்டி பாருங்க, என்ன அழகாக ரிஜெக்ஷன் ஆகிருப்பாரு. வந்தா வச்சா ரிஜெக்ஷன், அவ்வளோதான். ரிஜெக்ஷன் ஆக்கி வந்துட்டானா ஃபின் நிஃப்டியில் இதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? எவ்வளோ அற்புதமாக நடந்திருக்குறாங்க. பேங்க் நிஃப்டியில் காமிச்சிட்டேன், பேங்க் நிஃப்டியில் காமிச்சிட்டேன், ஃபின் நிஃப்டியில் காமிச்சிட்டேன். சரியா? இதில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கு. போகலாமானா போகக்கூடாது. இங்கே என்ன நடந்திருக்கு? இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் கொடுத்துருந்தா ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனால் வந்து ரிஸ்க்கு. ஓகேங்களா? இங்கே எடுத்திருந்தா இங்கே போயிருக்கோம். 180 பாயிண்ட்டு போயிருக்கு. ஒரு 30 பாயிண்ட் 25 பாயிண்ட் மேலே கிடச்சிருக்கும். ஒன்றும் இல்லை, 146 எடுத்திருந்தா கூட 180, ஒரு 25 பாயிண்ட் வச்சுங்க. 140னா எவ்வளோ? 170 பாயிண்ட், 30 பாயிண்ட் மேலேயே கிடச்சிருக்கும். ஆனால் வந்து ரிஸ்க், அது எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கேண்டில் எப்பவுமே ட்ரேட் எடுக்கக்கூடாது. என்ன வேணால் நடக்கலாம், கீழே கூட போகலாம். ஆனால் வந்து நம்மளுடைய என்ட்ரி இங்கே தான், என்ட்ரியில் தான் இருக்குது. இது கீழே போகிறதுக்கு ரொம்ப ரேராக தான் போகும். ஓகேங்களா? சரி, சென்செக்ஸ் பேங்க் எக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வேணுமா? சரி, அதையும் காமிச்சிருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் சென்செக்ஸில் என்ன நடந்திருக்கு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியணும்ல, நிறையா வந்து ஆட் போடுறாங்க இண்டிகேட்டர்லாம் பற்றி. நான் இது வந்து டெய்லி போட்டுட்ருக்கேன். இதை வந்து நிறைய பேர் பார்க்கறதுல ரீச் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. செக் பண்ணிங்க, வாங்கி டெமோ கூட ஒரு 2 நாள் தரோம், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ நாளைக்கு தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க? 81,400 எடுக்கிறோம். சரியா? இது கால் ஆப்ஷனு. இங்கே ஃபின் நிஃப்டின்றதை தூக்கிட்டு பிஎஸ்எக்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இது வந்து எக்ஸ்பிரி வந்து 29 இல்லையா? 29. இது 100. என்னவோ தப்பா இருக்குமா? எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஏன் லைன் வர மாட்டேங்குது? சென்செக்ஸ் எக்ஸ்பிரி 5. ஆமா, சின்ன தப்புனால கூட வர மாட்டேங்குது பாருங்க. 05. என்னடா இது? ஓ, இது டேட் மாத்திரமா? 08 வந்துச்சு பாருங்க. சின்ன தப்புனா கூட வராது. ஓகேங்களா? வந்தா டச் பண்ணா கேண்டில் வந்து நம்ம சொன்ன மாதிரி எப்போ வந்து இந்த கேண்டில் வைக்கிறானோ அப்போ தான் என்ட்ரி. இது ரெட்டில் இருந்தாலும் சரி, க்ரீனில் இருந்தாலும் சரி, இந்த கேண்டில் வச்சுட்டான் இங்கே என்ட்ரி எடுத்துருப்போமா? 408. நம்மளுடைய டார்கெட் இதுதான், 500, 100 பாயிண்ட். ஓகேவா? இது சென்செக்ஸில். இது கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷனில் புட் ஆப்ஷனில் பார்த்துங்க, அதுவே சென்செக்ஸ் தான். சரிங்களா? சென்செக்ஸில் போகிறோம். 5ஆம் தேதி எக்ஸ்பிரி வைக்கிறோம். புட் ஆப்ஷன் இல்லையா? மேலே எடுத்துக்கிறது தான் நல்லது. சரி, 81,500. இதில் வந்து இண்டிகேட்டரை காணும், ரொம்ப நல்லது.
செகண்ட் லைன்லாம் கரெக்டாக இருக்குது. பிஎஸ்எக்ஸ் ஓகேவா. அதெல்லாம் எக்ஸ்பைரி வந்து 0805 100 அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். வந்துச்சா, ரிஜெக்ஷன் ஆச்சா, கீழே போச்சா, அதுதான் சென்செக்ஸ் ஓகேங்களா. இதில் வந்து நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு சரிங்களா. இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா எடுக்கக்கூடாது. ஏற்கனவே விக்கி வச்சிருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி விக்கி இல்லாமல் இருக்கணும் ஓகேங்களா. இப்போது அதுலேயும் பாருங்கள், இங்கே விக் இல்லாமல் இருக்குது. என்ட்ரி எடுத்திருந்தா 400 எடுத்திருந்தா 500 சரியா. இது வந்து டெய்லி என்ட்ரி கிடைக்குது சென்செக்ஸில். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, எஃபின் நிஃப்டி எல்லாமே 4 காமிச்சிட்டேன். பேங்க் கேப்ஸ் வந்து யாரும் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. அதுலேயும் இருக்கும், வேணும்னா நீங்களே போய் செக் பண்ணிங்க ஓகேவா. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி. ஏதாச்சும் டவுட் நம்மளோட இது சேனல் டெலிகிராம் சேனலோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. வேணுன்றவங்க, இண்டிகேட்டர் வேணுன்றவங்க, டெமோ இருக்குது 2 நாள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கங்க, ஒன்றும் அவசரம் இல்லை புரியுங்களா. 2 நாள் டெமோ இருக்குது, ஃப்ரீயாக டெமோ. இன்ட்ரெஸ்ட்டுங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து டெமோ கொடுக்குறேன் ஓகேவா. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி.